we have to make a symmetric on both sides, or we have to make it that side. First we have made it wrongly, we have to see. Yes, so you have to use a symmetric on both sides. Same pipe we have to keep it so no weight on the ground. We shouldn't keep a weight on the ground. We have to make it that side like this, and we have made a symmetric on both sides. In max we used to make it. This is a rough work we are keeping for YouTube. இப்போ வந்து தேவையில்லாத வச்சு குப்பை கூட எல்லாத்தையும் வச்சு வீடு நாசமாக போயிடுச்சு. நிறைய பூச்சி கூட வந்து பாம்பு கூட அதனால இப்படி மோகத்தில் அப்படி எல்லாத்தையும் கொண்டு அடைஞ்சி வச்சுருக்கு. தர முடிச்சாப்புல பைசா வரல ஒன்றும் வரல, பாம்பு தான் அரைச்சி. இதில் போடப்பான்னு சொல்லுது. இந்த கம்பை எடுத்துரு, இந்த உயரம் அளந்துட்டல்ல, நான் கீழே குச்சியே எடுத்துரு. இன்னும் ஒரு குச்சி இருக்கு, ஒரு வீடு அதே வச்சுக்க. இப்போ போடு. 20 கைச்சவனே இதர் கிடைச்சவனே கீழே வேசவன லேசாக மூடு, ரொம்ப மூட திறக்க முடியாது. லேசாக அப்படி சரி. இதில் போட்டு இதை மூடு. அங்கே மூடி தானே இருக்குது, அங்கே பாரு. அந்த சைடு மூடி இருக்கல்லடா, மூடி தானே இருக்குது. அப்போ மூடிடு. இந்த அளவு கட்டணுண்டா. அந்த கோடு போட்டிருக்க போது அதில் வைக்கணும். அந்த கோடு போட்டிருக்கல, கம்பு குச்சி வச்சு அளந்தெல்லாம் சரியாடா. அங்கே வரைக்கும் தேய்ச்சிரு. அதை பிற பூசிக்கலாம். அதை அந்த சைடு எப்படி பூசிருக்கு, மேலே வரைக்கும் பூசியிருக்கா எப்படின்னு பாரு. அங்கே பாரு, பைப்புக்கு அந்த சைடில் உள்ள சோறு இருக்கலாடா, அது இப்படி பூசியிருக்கா இல்லை மேலே வரைக்கும் பூசியிருக்கான்னு பாரு. பைப்புக்கு மேக்க அதான் கேட்கேன். அப்போ இதுவும் அப்படியே கட்டுன்னு. இது பைப்பு கலக்கன்னா பைப்புக்கு மேக்க பார்க்கணுண்டா. ஆமாம், குழி அது சேமாக தானே இருக்குன்னு. சரி, ஒரு தாள் கிடக்கு, பிறகு எடுத்துரு. அதை ஒரு பேப்பர் கிடக்கு, தெரிய மாட்டுக்கு பேப்பர். சரிப்பா, அதுக்கு மேலே போடாத, அப்போ திறக்க முடியாதுல்ல. பொடி கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டா. கரண்டி எடுத்துட்டா, பொடி கரண்டி எங்கடா போதும், அதே அளவுக்கு வை. பொடி கரண்டி வச்சு தேயும். பொடி கரண்டா ஈஸியாக இருக்கும். பொடி கரண்டியை வச்சுக்கடா, எடுத்துக்கடா. இடைஞ்செல்லாம் இருக்குல்ல, பொடி கரண்டியை எடுத்துட்டு வா. அந்த கல்லில் உள்ள திணிச்சு வை. அந்த மண்ணை அதில் தேய்டா, செங்கல்லில் தேய்டா. அது அப்படி கத்தையே எடு. அப்படி கத்தையே எடு, தேவையில்லாமல் வைக்காதடா. இன்னும் எடு, வேஸ்ட்டாக கடை எல்லாம் பைசாடா. இன்னும் மேலேருந்து கொத்து. கொத்து ஓவராக இருக்குடா. பற்றியா எவ்வளோ தேவையில்லாமல் வச்சுருக்க. போதும். சின்ன கரண்டியை எடுத்துகிட்டு வாடா, போடா. பூட்டுடா, பூச்சி கீச்சி உள்ளே வந்துடாமல் இருக்காமல் பூட்டு. பூச்சி கீச்சி உள்ளே வந்துடாமல் ஏசாக பூச்சி வச்சு. ரொம்ப தட்டாத. பொடி கரண்டி எங்கே எடு. இவ்வளோ ஆனால் எக்ஸ்ட்ரா போடுது, அது போடாதாங்க. பொடி கரண்டி வச்சு தேய். அந்த செங்கலை மர அப்போதே எப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பூசு. அதை போட்டு கஷ்டப்பட்டு பூசிட்டு கிடக்கும். இப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குது தேய்க்க. பெரிய கரண்டியை போட்டு சங்கடம் விட்டுட்டு கிடக்க. அப்போ நீட்டாகிட்டா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன இடத்துல வந்து சின்ன கரண்டி யூஸ் பண்ணணும், பெரிய இடத்துல பெரிய கரண்டி. Here we are making the plane. That is a small place and big spoon in big place. சின்ன இடத்துல யூஸ் பண்ண, பெரிய இடத்துல பெரிய கரண்டி யூஸ் பண்ண. அதுதான் டைரக்ட் வேரியேஷன் இன் மேக்ஸ் வி கேன் யூஸ் இட். கணக்கில் வந்து நேர் விகிதம் வந்து பயன்படுத்தணும். கணிதத்துமே सीधा रेशियो मेजर करना है, सीधा विधा वैन करना वेजन करना चाहिए. पाइजे சரி, இது கிடக்கட்டும். இப்போ இதில் அமுக்கி வச்சுறேன்டா. இதே மூடணும்லா. இப்போ பைப்பானுமா எடுத்துருவோன்ட்டா. இது தேவையில்லாத பைப்பு.
இருக்கட்டுமா, அதோட சேர்த்து கட்டிடுவோம்மா. இதே மூடிடுவியா? இதை மூடிடு. எல்லாம் எடுத்துருவோம்மா. இது தேவையில்லாமல் வச்சுட்டேன். எடுத்துரு. பெற எடுக்கல, அதை வச்சுட்டு எத்த வை. இப்போ சாந்து வை. இந்த சாந்தை எடுத்து வைக்கியா? இதில் உள்ளது. ஃபஸ்ட்டு எம்சண்டு போட்டிருக்கணும். அப்போ ஒன்று பண்ணேன், அதுவும் கட்டணும்ல. இதையும் இது கட்டணும்னா பைப்பு வச்சுட்டு கட்டணும். அங்கே முதல்ல பைப்பு வை. இதையே அதில் தூக்கி போடு. தண்ணியை உதறி கேட்ட தண்ணியை எடுத்துகிட்டு வாட. தண்ணியை தெளிச்சிக்கோ. தண்ணியை தொலைச்சி அதில் வச்சுட்டு அந்த பைப்பை வச்சிரு. அப்புறம் வைக்க முடியாது, பூச்சிட்டு எடுக்க முடியாது. அந்த பைப்பை ஸோ சேம் திங் you have to keep it over here, make it like this. You have to make it the water doesn't go inside our rose and also இந்த ஓரமாக கீழே இருந்து எவ்வளோ உயரத்துக்கு அதில் தானே வைக்கணும். சரி வை. அதில் வைக்க சொல்லலடா. ஏடா அதில் வைடா. இந்த பைப்பு அங்கே தானடா வைக்கணும், தண்ணி போகிறதுக்கு. அப்போ அதில் வைக்கணும்லடா சிமெண்டு. அதான் சிமெண்டு வைங்க. கொஞ்சோண்டு வச்சா தானடா நிற்கும். எப்படிடா நிற்கும்? அதில் தான் வைக்க சொன்னேன். சின்ன கரண்டியை வச்சு வையேன். இந்த கல்லை தூர எடுத்துரு. இதுக்கு நீ அந்த கலவை போட்டிருக்கணும். கலவையை கொண்டு போட்டேன். கலவை போட்டால் எப்படிடா நிற்கும் பைப்பு? சரி, இதை வச்சிரு பைப்பை. அது பைப்பு வச்சு விட்டா நல்லது இல்லாடா. சரி போதும், ஒட்டாமல் என்னத்தை கிடக்கும். சரி பைப்பை வை. இப்போ கொஞ்சம் தள்ளி வைப்போம்மா. ஏடா அது வேற வைக்கணும்லாடா. இதை வை. இதையும் வைக்கணும்ல. இதை அங்கே வைக்க இடம் இருக்கா? அதை வச்சு பாரு. அந்த பைப்பு வச்சு அதில் முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல. ஏடா அதில் முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்லடா. அந்த பைப்பு திறக்கணும்லடா. அது கீழே இருக்குது, இது மேலே இருக்கோ? அப்போ அது இதுவும் மேலே தானே வைக்கணும். அப்போ கீழே கட்டணும்ல. ஆமாம், இது பிரச்சனை இல்லை. இது நிறைஞ்சோடனே இப்படி போயிடும். அப்போ இது அப்படி வையேன். அதே போல் இது வைடா. எப்படிடா வைக்கணும்? எனக்கே மண்டை மூளை கோளாறாயிரும். அப்போ இதுக்கு மேலெல்லாம் வைக்கணும். மேலே கட்டிட்டு இதை நிரப்பணும். அப்போ இதையும் நிரப்பணும்டா. அப்போ இதை நிறச்சி மேலே தான் வைக்கணும். கீழே இருக்க ஒரு கம்பு குச்சி அலை எவ்வளோ உயரத்துக்கு வச்சுருக்குன்னு பாரு. அதை குத்தி வச்சுக்கடா அந்த கம்பை. இந்த கம்பு குச்சி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலையா? மண்டை வலிக்கு. எஸ் கீழே இருந்து இந்த பைப்பு எவ்வளோ உயரத்துக்கு வச்சுருக்கு பாருடா. இதில் ஒரு கம்பு குச்சியை 2 கம்பு குச்சியை குத்தி வச்சுட்டேன்னா முடிஞ்சிட்டு. சொல்லுதா? புரியுதா? இது நமக்கு மண்டை கோளாறு ஆயிரும் போலுக்க. சரி, அதே போல் கட்டணுன்னா என்ன சங்கடமாக இருக்குது. கீழே இருந்து பைப்பு எந்த உயரத்துக்கு வச்சுருக்கு அளந்துட்டு வாட. இந்த கம்பு குச்சியை வச்சு வழக்கு மாதிரி குச்சியை வச்சு அலை மெஜாரிட்டி இந்த ப்ரூன் ஸ்டிக்கை வச்சு ஹைட் கேர் ஒரு 2-3 குச்சியை எடுத்துகிட்டு வா. அதே போல் இது குத்தி வச்சுக்கோ. முடிஞ்சு போச்சு. மண்டை வலிக்கு ஒவ்வொரு பிரச்சனையாயப்பா. பைப்பை கேட்கல மண்டை கோளாறாயிரும் போலுக்க. சை, தலைவலிக்கு. பைப் வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும், எதை வைக்க மண்டை மூளை கோளாறாயிரும். இதில் குத்தி வைடா. ஒன்று தான் பார்க்க முடியும். கோளாறாயிரும் மண்டை. இதை போல் அப்போ 2 குச்சி குத்தி வை. இன்னும் 2 குச்சி ஒடிச்சிட்டு வா. எத்தனை குச்சி கிடக்கு? இதில் 2 இதை குத்தி வை. நம்மளை கோளாறாக்கிறோம் போலுக்கு. இது மண்டை கோளாறாக்கிறோம். இது வை. நம்ம நினச்ச கீழே வைக்கணும்னு இப்போ மேலே தள்ளியில் அது வச்சுருக்கு. மேலே தள்ளியில்லாட்டா வச்சுருக்கு. அப்பா இதுவரை கட்டினாலும் தண்ணி வீட்டுக்குள்ளே வர இல்லாடா. அதுக்கு தான் இதுவரை கட்டினா போதும்பா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிடும்.
இதிலேருந்து இன்னும் இருக்கலாம். இதுதான் மத்திடா. மத்தி 5 ஸ்டெப்பு அங்கே, 5 ஸ்டெப்பு இங்கே. சரியா? ஒரு இங்கே ஒரு கம்பு குச்சி இங்கே வை. நம்மளை கொடிக்காரி ஆக்குது இது. அங்கே இல்லைடா ஓரத்தில் வை. ஆமாம் ஆமாம். சரி ஓடிச்சிட்டு அங்கேயே எங்கேயே வை. கொடிக்காரியெல்லாம் ஆக்கு. இதிலே திண்டு கட்டிடுவோமா? அப்போ தானே திறக்க முடியும். இந்த பைப்பை வச்சு பாரு. அதில் இந்த பைப்பை எடுக்க சொல்லுது. அந்த சைடு ஒன்று வை. அப்பா ஒவ்வொரு பிராங்கனா கொஞ்சம் சாந்தை போட்டு வை. இந்த ப்ரூம் ஸ்டிக்கு கேட்டுக்கு போயிட்டு சாந்தை நிறைய போட்டேன். சரி இப்போ கல் வகையில் போட்டுருவோம். அந்த பைப்பை எடு. இந்த பைப்பை மூடியே எடு. ஒரு மூடி கொடுத்தேனே எங்கூட. இப்படி வை. அதை வச்சா திறக்க முடியுமா? மேலே தானே வரும். எவ்வளோ உயரம்? அவ்வளோ உயரம். இன்னும் கொஞ்சம் கீழே வை. அங்கே தண்ணி நிறைஞ்ச இங்கே வராப்புல. கீழே தள்ளி கீழே தான் அழைஞ்சி கொஞ்சம் கீழே தள்ளியே விட. அதான் சொல்லலடா, கொஞ்சம் கீழே தள்ளியே வை. தண்ணி நிறைஞ்ச அங்கே வராப்புல. அங்கே கட்டுவோம்ல, அது உயரமாக கட்டணுமோ? அப்போ இவ்வளோ போதும். கொஞ்சம் 1 இன்ச்சு கீழே வை. நிறைஞ்ச தண்ணி இங்கே வெளியே போகணும். அப்படி தானடா?